அவர் மட்டும் அந்த நிமிஷம் வரலனா இப்ப நான் இங்க இல்ல. இதெல்லாம் இவ்வளவு பர்சனலா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்ல ஆதவன், அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அன்பான புருஷன், அழகான பொண்டாட்டி, பாசமான குழந்தை, எப்படி ஒரு சூப்பரான குடும்பம் இல்ல? நல்லாதான் இருக்காங்க. இப்ப யார் இல்லன்னு சொன்னா? நம்ம குடும்பமும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா, நல்லாதான் இருக்கும். அதுக்காக தான் நர்மதா இப்படி குடும்பத்தை விட்டுட்டு வந்து உழைக்கிறோம். நீ பாட்டுக்கு இப்படி திடீர்னு திருந்திட்டானு சினிமா கிளைமாக்ஸ் சீன் மாதிரி பேசிட்டு வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்? பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவியா? உங்க அம்மா ஆபரேஷனுக்கு பணம் கட்டுவியா? என்ன பண்ணுவ? பசங்க உன் கையை எதிர்பார்க்குமே. நான் தெரிஞ்சிட்டேன், நல்ல அம்மாவா வந்திருக்கேன், நம்ம பாசமா குடும்பமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லுவியா? இல்ல ஆதவன், ஒரு தடவை தான் பசங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கும். பண கஷ்டத்தை விட மன கஷ்டம் பெருசு. அது இப்பதான் எனக்கு புரியுது. ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சு பணத்தோட வீட்டுக்கு போவோம், நினைச்சதெல்லாம் வாங்குறோம். ஆனா நிம்மதியா தூங்க முடியுதா?